அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ இஸ்லாமிய பெண்களின் உடையும் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு வருது. அந்த ஒரு கடைநல்லூர் பெண் அவங்க ரீல்ஸ் போட்டாங்க. அதை எப்படி ஒரு பெண் இந்த மாதிரி அவங்க இஷ்டம், அவங்க எப்படி வேணாலும் போடலாம், அது தப்பு இல்லைன்னு. உண்மைதான், அதை பற்றி எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவங்க அந்த உடை, ஒரு கண்ணியமான உடையை போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி கண்ணியமான உடைகளை அணிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி போடுறது. இப்போ எல்லா மதத்து உடைகளையுமே அணிந்து அந்த மாதிரி செஞ்சால் எல்லாருமே அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. ஒரு கன்னியாஸ்திரி உடையை போட்டுக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி இது மாதிரி டான்ஸ் போட்டாலோ, அல்லது ஒரு சாமியார் உடைகளை அணிஞ்சிக்கிட்டு போட்டாலோ, அது யாருமே அதை எதிர்க்க தான் செய்வாங்க. ஆனால் இஸ்லாத்தில் எப்படின்னா, ஒரு குரான்லே ஒரு பெண்கள் எப்படி உடை அணிய வேணும், எப்படி எப்படி வேணாலும் வாழலாங்கிறது முஸ்லீம் கிடையாது. இது கொஞ்ச காலத்துக்கு இந்த உலகங்கிறது அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் இடம் இல்லை. கூலி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது மறுமைன்னு. இங்கே வாழ்கிறது ஒரு சோதனை காலம். இங்கே நம்ம இறைவனை வழிபடுறதுக்கும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் ட்ரெஸ் அணியணும் அப்படின்னு தங்களுடைய குரான்லேயே இப்படி தான் உடை அணியணுங்கிறத தெளிவாக எடுத்து கூறப்பட்ட ஒரு மார்க்கம். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் அவங்க இஷ்டப்படி எப்படி வேணாலும் டான்ஸ் ஆடுறோம், என்னமோ பண்ணட்டும், அது ரீல்ஸ் போடட்டும், அதை பற்றி யாருமே அதை தப்பு சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த இஸ்லாத்துக்கு கண்ணிய குறைவு ஏற்பட போவதும் இல்லை. ஒரு உடையை அணிந்துக்கிட்டு சொல்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் அப்படி தான் மகாத்மா காந்தி அவர்களுடைய பையன் இஸ்லாத்தை தழுவிட்டான்னு மக்கள் மகாத்மா காந்திகிட்ட பேட்டி கேட்டாராம். ஏங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் இஸ்லாம் ஆகிட்டானே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய உண்மையான இவ்வளோ பெரிய நல்ல இஸ்லாமிய மதத்தில் என் பையன் சேர்ந்ததுனால எந்த பெருமையும் அதில் ஏற்பட போவதில்லை. அது மாதிரி இந்து சமயத்துக்கு எந்த இழிவும் அதனால் எந்த இதுவும் குறைய போகிறதில்லன்னு சொன்னாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். இந்த ஒருத்தவங்க செய்கிறதுனால இஸ்லாமியோட கண்ணியம் பாதிக்கப்படுதுன்னு யாரும் நினைக்க போகிறதில்ல, அதனால் ஆக போகிறதில்ல. இஸ்லாம் மிகப்பெரிய மார்க்கம். அதில் சட்டத்திட்டங்கள்லாம் மிக அழகானவை. அதனால இவங்க ஒருத்தவங்கனால எந்த ஊருக்கு கண்ணிய குறைச்சலும் ஏற்பட போவதில்ல. ஒருத்தவங்க செய்கிற தப்புனாலேயோ ஒருத்தவங்கனாலேயோ எந்த குறைவும் அதில் எந்த ஒரு சின்ன இதுவும் ஆகப்படுறதில்ல. அந்த உடை ஒரு போலீஸார் ஒரு சீருடையை உணிஞ்சிக்கிட்டு ஒரு தப்பானது செஞ்சால் சொல்ல தான் செய்வாங்க. அந்த உடைக்கு ஒரு கண்ணியம்